வந்து உள்ளான மனுஷனை பார்க்குறார். சொல்லுங்க, உள்ளான மனுஷன். சரீர பிரகாரம் மனுஷன் ஒன்றாங்கிறான், உள்ளான மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் ஆவி மனுஷன். சொல்லுங்க, அவன் தான் என்ன மனுஷங்க? ஆவி மனுஷன். ஆவி மனுஷனை தேவன் என்ன சொல்கிறாரு? ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறத விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஆராதனை நான் விரும்புகிறேன்றார். சொல்லுங்கள், ஆராதனை என்ன பண்ணுறாரு? விரும்புகிறார். ஆவியில் நிறைஞ்சு ஆராதிக்கிறது விரும்புகிறார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய ஆராதனையும் ஆவிக்குரிய காரியங்களையும் நாம் என்ன பண்ண வேண்டும்? முதன்மைப்படுத்தணும். ஆமென். எல்லாம் வேதம் சொல்கிறது பாருங்க. இம்மைக்குரிய காரியங்கள் காட்டிலும் விசுவாசமும் பக்தியும் இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. சொல்லுங்க சொல்லுங்க, இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. இந்த பக்தியும் இந்த விசுவாசங்கிறது பார்த்தீங்களா, அது இன்னைக்கு லைஃபுக்கும் பிரயோஜனமானது, மறுமைக்கும் பிரயோஜனமானது. ஆமென். நம்ம என்ன பண்ணுறோம்? இம்மைக்கு பிரயோஜனமானது என்ன? இன்னைக்கு போனால் எனக்கு எதனா கொடுப்பாங்களா? அது சொல்கிறேன் பாருங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா அதனுடைய ஆசீர்வாதமும் அதனுடைய காரியங்களும் அளவிட முடியாதது. சொல்லுங்கள், அளவிட முடியாதது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால் கவனிங்க, இந்த சரீர மனுஷனுக்காக நீங்கள் என்ன பிரயாசப்படலாம், ஆவிக்குரிய மனுஷன் சரியில்லைன்னா சரீர மனுஷன் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க. சரீரத்துக்காக என்ன போட்டு 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 நிறைய வாங்கி 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 எல்லாம் வச்சு கிச்சு, புடவையை வச்சு, அதை வச்சு, இதை வச்சு, பணத்தை வச்சு, எல்லாம் வச்சு நிற்கலாம். ஆனால் ஆவியை கவனிக்காமல் விட்டால் ஆவி போச்சு, நீ சரீரத்துக்கு சேர்த்து வச்சதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. அதான் துப்பு பிடிச்சிருவோன்றார். இருந்தால் ஒரு ஆகுமேன்னு சொல்லுங்கள். அதான் முதல் லிசன் ப்ளீஸ். முதல் உன் ஆவி சரியாக இருக்கணும். அதான் வேதம் சொல்லுது பாரு. ஆவி இன்னொன்று என்னதுங்க? இன்னொரு ஆவியினுடைய இன்னொரு பேர் ஒன்றுக்குது, அதுதான் ஆத்துமா. அதுதான் என்னதுங்க? மனது. அதை சொல்ல, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆவியும் ஆத்துமாவும் உள்ளத்தில் வாழணும். அது வியாதியாக இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், அது என்ன பண்ணக்கூடாதுங்க? வியாதியாக இருக்கக்கூடாது. உன் ஆவி ஆத்துமா இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அது ஆவியும் ஆத்துமாவும் வெறும் போஜனத்துக்காக அது இருக்கிறது கிடையாது. அதோடைய போஜனமே வேற. அதோடைய போஜனம் என்னதுங்க? தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீ ஆவியில் உற்சாகமாக இருந்துட்ட, ஆவி பலன் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், சரீர பிரகாரமாக நிறைய காரியம் செய்யலாம். திருப்பி சொல்கிறேன் பாருங்க. எலியா ஆவியில் சோர்ந்து போயிட்டான். ஆண்டவரே போதண்டா ஐயா சாமி, என்னை வாங்கி செத்து போயிடுறேன்னா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கலை. அவனுக்கு தூங்குடா சாப்பிட்றா, தூங்குடா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? காக்கா எட்டுனது இறைச்சியும் என்ன கொடுத்துச்சுங்க? மீனையும் கொடுத்துச்சு. அந்த இறைச்சியை மீனை சாப்பிட்ட பிறகு இப்போ ஆவியில் அவன் தோஞ்சி போயிட்டான். ஆவிக்குரிய போஜனத்தை சாப்பிட்டான். சொல்லுங்கள், ஆவிக்குரிய போஜனத்தையும் சரீர பிரகாரமான போஜனம், அது ரெண்டு விதமான போஜனம். ஆமென். அந்த போஜனத்தை சாப்பிட்ட போனால் இப்போ நம்ம செத்து போனோன்றவன் அந்த ஒரு வேளை போஜனத்தில் 40 நாள் நடக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம 4 காரியம் செய்யறதுக்கு 3 ட்ரிப் சாப்பிடுவோம். அவன் ஒரு வேலை செய்யிட்டு 40 நாள் வேலையை செய்கிறான். என்ன போஜனமாக இருக்கும்? அதுதான் ஆவிக்குரிய போஜனம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் எலியாவை போல் நீங்கள் சாதிக்கணுமா? நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய போஜனத்தை அற்பமாக எண்ணாதீங்க. ஆவிக்குரிய போஜனத்தை என்ன பண்ணாதீங்க? வசனத்தை அற்பமாக நினைக்காதீங்க. கூடி வருதல் அற்பமாக நினைக்காதீங்க. கர்த்தருடைய பந்தி அற்பமாக நினைக்காதீங்க. ஜெபிக்கிறது அற்பமாக எண்ணாதீங்க. தேவனை தேடுற கருத்தை அது வீண் நினைக்காதீங்க. அது இம்மைக்கும், சொல்லுங்கள், இம்மைக்கும் மறுமைக்கும் புரோஜனம் உள்ளது. பக்க சொல்லுங்க, புரோஜனம் உள்ளது. தீமோத்தியில் சொல்றார், இம்மைக்கும் தேவ பக்தியோ, இம்மைக்கும் சொல்லுங்க, இம்மைக்கும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் தேவ பக்தியாக இன்னைக்கு பிள்ளைய வளர்த்துட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைய ஆதாயப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். தேவ பக்தி இருந்தால் அந்த பிள்ளை ஒரு நாளும் கெட்டு போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா கடவுள் இருக்கிறார் என்ற பயம்.
அந்த கடவுள் இருக்கிறார் என்ற பயம், அவர் மரியாதை வந்துட்டோன்னே பெற்றோர் மேலே ஆட்டோமேட்டிக்காக மரியாதை வரும். கடவுள் பயம் இல்லாத பிள்ளைங்க பெற்றோரை மதிக்கவே மதிக்காது. என்னதுங்க, என்ன செஞ்சாலும் நன்றியாகவும் இருக்காது. தப்பாக நினைக்காதீங்க. நீ என்ன செஞ்சேன்னு கேட்கும். சொல்லுங்கள், என்ன செஞ்சேன். கடவுள் பயம் இல்லைன்னு வச்சுங்க, பெற்றோரை தூக்கி குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை நினச்சி பார்க்காது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அதனால் முதல் எது பிள்ளைகளுக்கு சிறப்பாக சும்மா சாப்பிடு. வெறும் சாப்பிடுறது இல்லைங்க, சோறு இல்லைங்க. சோறை காட்டிலாம் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ண, ஆவிக்குரிய உணவை ஊட்டணும், வசனத்தை ஊட்டணும். ஆமென். வேதம் சொல்லுது பாருங்க, வாலிபன் தன்னை எதனால் சுத்தப்படுத்தி கொள்ளுவான்? வேத வசனத்தை கேட்கிறதினாலே, வேத வசனத்தை படிக்கிறதுனாலே, வேத வசனத்தை தியானிக்கிறதுனாலே. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ வசனம் ஒரு மனுஷனை போலன்னா அந்த மனுஷன் என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்தில் கட்டப்பட முடியாது. நான் ஸ்கூலில் சொல்கிறதோல காட்டிலும் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பள்ளியில், ஒரு காலேஜில் சொல்லி கொடுக்குறத காட்டிலும் ஒரு சபையில் தேவனுடைய வார்த்தை ஒருவனுக்குள்ளத்தில் போய் விதைச்சிச்சின்னா வச்சிங்களேன், அது 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இருதயத்தில் வசனம் போச்சுன்னு வச்சிங்களேன், அது வளைய ஆரம்பிச்சிடும். காது வழியாக தான் வசனம் போகும். சொல்லுங்கள், கேட்கறதுனால தான். கேட்கிறதை குறித்து கவனமாய், வசனத்தை கேட்குறத குறித்து கவனமாக இருங்க. வசனத்தை கேட்குறத என்ன பண்ணாதீங்க, அதை அற்பமாக எண்ணாதீங்க. ஹல்லேலூயா. கேட்கிற எவனுக்கும் என்ன பண்ண வேலை சொல்லுது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு. வசனம் யாருக்குள்ளே இருக்குதோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கணும், தேவன் கொடுப்பார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். வசனம் இல்லாதவங்கிட்ட, வார்த்தை இல்லாதவங்கிட்ட, அவங்ககிட்ட இன்னும் இருக்குதோ அதையும் கூட எடுத்துருவார். அதனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், தேவனுடைய காரியங்களில் அற்பமாக சொற்பமாக நினையாதீங்க, இழப்பமாக நினையாதீங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. தேவனுக்கு முதல் இடத்தை கொடுங்க. சொல்லுங்கள், முதல் இடத்தை என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட் பிளேஸை கொடுங்க, ரெஸ்பெக்டை கொடுங்க, மரியாதையை கொடுங்க, கனத்தை கொடுங்க. அது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணால் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி திரும்பி எல்லாம் என்ன பண்ண உன்னை தான் வரும். கனத்தை கொடுத்தா கனம் வரும். நீ முதலிடம் கொடுத்தா ஆண்டவர் உன்னை முதல்ல வைப்பார். நீ அவர் என்ன பண்ண மரியாதை கொடுத்தா உன்னை மரியாதை கொடுக்குற அளவுக்கு உன்னை வைப்பார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. அதனால் ஒரு புரிஞ்சுக்கங்க, இது புத்திமதி. கொஞ்சம் நேரம் புத்திமதி. ஏன் அப்படின்னா, போதனைகளோடு கூட புத்திமதிகளும் அவசியம். சொல்லுங்கள், போதனைகளோட என் மகனே கேள், என் வார்த்தையை கேள், அவைகளை ஏற்றுக்கொள். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் என்ன பண்ண முடியாது, வாழ. ஆமாம். அதனால் தேவனுடைய புத்திமதிகளை நீங்கள் கேளுங்க. அதனால் வசனத்தை கேட்குறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க, காலத்தை ஒதுக்குங்க. உங்கள் பெரிய பிஸி ஷெட்யூல் தான் இருக்கும். நீ பிஸின்னு பிஸியே போய் நிற்க வேண்டியது தான். அப்புறம் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. என்னடா போயிட்டு வந்தோம், என்ன பார்த்தோம், ஒன்று வெட்டாந்தரையே தான் இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து கர்த்தரை தேடிட்டு செஞ்சுப்பார். கொஞ்சமாக பிரயாசப்பட்டாலும் நிறைய ஆசீர்வாதம் வரும். சொல்லுங்கள், கொஞ்சமாக பிரயாசப்பட்டாலும் நிறைய ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். சரி, நம்ம எபேசியர் நிருபத்தில் நம்ம ஜெபங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். பவுலின் ஜெபங்கள். சொல்லுங்கள், பவுலின் ஜெபங்களை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம். பதினஞ்சிலிருந்து எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி
சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்றும் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இப்படி சத்தமாக வேதத்தை படிக்கணும். சொல்லுங்க, இப்படி சத்தமாக வேதத்தை படிக்கணும். ஏன் படிக்கணும்? சத்தமாக ஏன் படிக்கணும்? சத்தமாக படித்தா தான் காதுக்குள்ளே உள்ளே போகும். காதுக்குள்ளே சில பேர் வேதம் படிப்பாங்க, வாயை திறக்காத படிப்பாங்க, மனசுக்குள்ளே படிப்பாங்க. தப்பில்லை. ஆனால் விசுவாசம் வர்றதுக்கு சத்தமாக படிக்கணும். சொல்லுங்கள், விசுவாசம் வர்றதுக்கு உங்கள் காது கேட்குற அளவுக்கு படிக்கணும். நீங்கள் மனப்பாடம் பண்ணுறவங்க பாருங்கள், சத்தமாக படிப்பாங்க. ஏன்னா அது காதில் கேட்டு அது இருதயமாகிய பலகையில் போய் என்ன பண்ணோம், எழுதும். மனப்பாடம் பண்ணுனா கவனிச்சுக்கோங்க, சின்ன போது எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க? மனப்பாடம் பண்ணுறதுக்கு சத்தமாக பண்ணலன்னா மனப்பாடம் என்ன பண்ணாது, சட்டுன்னு ஆகாது. சத்தமாக பண்ண தான் காதில் கேட்க தான் என்ன பண்ணோம், மனதிலையும் இருதயத்திலையும் என்ன பண்ணோம், எழுதப்படும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? தெரியல இந்த ரகசியம்லாம்? தெரியுமா தெரியாதா? டீச்சர் சொல்லி கொடுப்பீங்களா? நீங்களாம் சத்தமாக படிங்க, அப்போ தான் மனப்பாடம் ஆகும். அதே போல் சத்தமாக படிக்க சொல்ல உங்கள் இருதயமாகிய பலகையில் இந்த வார்த்தைகள் விசுவாசமாக என்ன பண்ணணும், எழுதப்படும். இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் எழுதப்படும். இந்த வார்த்தை உள்ளத்தில் போச்சுன்னு வச்சிங்களேன், வேறு மாதிரி வரும் வெளியே. ஆமேன். இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன பண்ணோம், வசனம் என்ற இருதயம் உள்ளத்தில் இருக்கும்போது ஊற்றாய் என்ன பண்ண புறப்பட்டு வரும். சொல்லுங்கள், ஊற்றாய் புறப்பட்டு வரும். சரியா? சரி. இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் ஆரம்பித்தோம். 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஜெபத்தை நம்ம படித்தோம். இப்போது நம்ம 15ஆம் அதிகாரத்துலேருந்து நம்ம திருப்போம் நம்ம படித்து கொண்டு வருகிறோம். என்ன படித்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய. அப்போ இயேசுவின் நாமம் பரலோகத்தில் இருக்குது, பூலோகத்துக்கும் இருக்குது. இந்த நாமம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நான் போன வாரம் நிறைய காமிச்சேன். நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்தில் உங்களுக்கு கட்டப்படும். நீங்கள் பூலோகத்திலே எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், வானிலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உங்களுக்கு தருகிற. வானத்தையும் பூமியும் தான் 2 வைப்பார். ஆமென். அப்போது இந்த பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. அந்த 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இயேசு. 2 உலகத்தையும் கனெக்ட் பண்ணுறவர் யார்? இயேசு. அவர் தான் 2 உலகத்துக்கும் ரொம்ப பெரிய கதாநாயகர். ஏன்னா இங்கே மாம்சமாய் வந்தார், அங்கே ஆவியாக என்ன பண்ணுறார், அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ 2 உலகத்துக்கும் அந்த இயேசுவின் நாமம் இங்கிருந்து சொன்னால் அங்கே வேலை நடக்கும், அங்கிருந்து சொன்னால் இங்கே வேலை நடக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய நாமம் இந்த நாமம். சொல்லுங்கள், அவ்வளோ பெரிய நாமம். அப்போது இந்த நாமத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணோம், போன வாரம் சொன்ன ஜெபம்னா தேவனுடைய நாமத்தை நோக்கி செய்யணும். சொல்லுங்கள், தேவனை நோக்கி என்ன பண்ணோம், இயேசுவின் நாமத்தினால ஜெபம் செய்யணும். அவரை நோக்கி ஜெபம் செய்யணும். யாரை நோக்கி ஜெபம் செய்யணும்? தேவனை நோக்கி ஜெபம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சொல்லுங்கள், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முழங்கால் படிட்டு. இப்போ 16ஆம் வசனம், 15 தானே, 16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்போ நீங்கள் என்று சொல்கிறவங்க யார் அப்படின்னா கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்கள். விசுவாசிகள். இந்த விசுவாசிகள் என்னத்துக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அவருடைய ஆவியினாலே, சொல்லுங்கள், அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில்
வல்லமையாய் என்ன பண்ண வேண்டும்? பலப்பட வேண்டும். சொல்லுங்க, உள்ளான மனுஷிலே வல்லமையாய் பலப்படும். அப்போ மனுஷனுக்கு ஜெபம் என்னையா பண்ணோம் அப்படின்னா, உள்ளான மனுஷனை பலப்பட செய்யும். சொல்லுங்க, உள்ளான மனுஷனை பலப்பட செய்யும். ஜெபம் வந்து என்ன பண்ணாங்க? சொல்லுங்க, ஜெபம் வந்து என்ன பண்ணாங்க? உள்ளான மனுஷனை. இப்போ பாருங்கள், இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா எப்பா இவருக்கு ஒரு பூஸ்ட் வாங்கி கொடுப்பான், ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுப்பான், ஒரு போர்ன்விட்டா வாங்கி கொடுப்பான், இல்லைன்னா 4 நாளைக்கு சூப்பு வச்சு கொடுப்பான், நல்லா கறிச்சோறு போடுவான். எப்படின்னா சரீரம் பலவீனம் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணுவாங்க? ஐயோ உடம்பு சரியில்லைப்பா, சரி மெலிஞ்சு போயிட்டா இருப்பான், சாப்பிட்லப்பா, சரிப்பா இப்போ நல்லா அவருக்கு ஃபீடிங் கொடுப்பான், சரீரத்தை தேற்றுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா சரீரத்தை தேத்துறாங்க. அதே போல் நான் சொல்கிறேன், உள்ளான மனுஷனுக்குது. நான் திருப்பி சொல்லுங்கள், உள்ளான மனுஷன். பக்கத்தில் உள்ளான மனுஷன். இந்த உள்ளான மனுஷனில் பலப்படணும். பக்கத்தில் உள்ளான மனுஷனில் என்ன பண்ணுங்க? பலப்படும். உள்ளான மனுஷனில் பலப்படுறதுக்கு பவுல் என்ன சொல்கிறாரு? எப்பா இவங்க உள்ளான மனுஷனில் என்ன பண்ணுங்க? வல்லமையாய் பலப்படணும். சொல்லுங்கள், வல்லமையாய் பலப்படணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் உள்ளான மனுஷனில் பலப்படணும் அப்படின்னா சொல்லுங்கள், முதல்ல அந்த கான்செப்டுக்கு வரணும். அந்த ஒரு காரணம், நமக்கு உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான், ஆவி மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். சொல்லுங்கள், ஆவி மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் என்ன பண்ணாங்க? ஸ்ட்ராங்காக இருக்கணும். சொல்லுங்கள், ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாருங்க, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆவி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சரீரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆவி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா சரீரம் என்ன பண்ண முடியாது? ஸ்ட்ராங்காக இருக்க. அப்போ உள்ளான மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். உள்ளான மனுஷன் என்ன பண்ணுங்க? ஒருத்தன் இருக்கிறான். பக்கத்தில் சொல்லுங்க, உள்ளான மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். அது முதல்ல நீங்கள் என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னா, என் உள்ளான மனுஷன், சொல்லுங்கள், என் உள்ளான மனுஷன் என்ன பண்ணுங்க? பலப்படணும். பக்கத்தில் சொல்லுங்கள், உள்ளான மனுஷன் என்ன பண்ணுங்க? பலப்படணும். பக்கத்தில் சொல்லுங்கள், நான் உள்ளான மனுஷன் என்ன பண்ணுங்க? பலப்படணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த ஒரு பெரிய ஒரு விருப்பத்துக்குள்ளே உனக்கு வரணும். நீ எப்படி ஜெபிக்க முடியும்? நீ உள்ளான மனுஷன் வல்லமையாக பலம் பண்ணாங்க, அதை கொஞ்சம் கன்சிடரேட் பண்ணாங்க, அதை கொஞ்சம் கவனிக்கணும். சொல்லுங்கள், அதை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அந்த மனுஷன் பலப்படணும். சொல்லுங்கள், உள்ளான மனுஷன் என்ன பண்ணாங்க? பலப்படணும். அது உள்ளான மனுஷன் பலப்படுறதுக்கு அவர் ஜெபிக்கிறாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணால் உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்பட வேண்டும் என்றால் ஜெபிக்கணும். முதல் சொல்லுங்கள், உள்ளான மனுஷன் வல்லமையாக என்ன பண்ணால் ஜெபிக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நிறைய உள்ளான மனுஷன் பலப்படுறதுக்கு நிறைய காரியம் செய்யணும். அதில் ஒரு காரியம் வந்து என்னதுங்க? ஜெபிக்க வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்கள், ஜெபிக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீ ஜெபிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், உன்னுடைய ஆவி மனுஷன் பலப்படுவான். ஆவி மனுஷன் என்ன பண்ணுவாங்க? பலப்படுவான். ஃபீட் பண்ணும். ஆவி மனுஷனுக்கு என்ன பண்ணணும்? சோர்ந்து போவான் சில நேரத்தில். ஆவி மனுஷன் சில நேரத்தில் என்ன பண்ணுவான்? துக்கப்படுவான். ஆவி மனுஷன் சில நேரத்தில் என்ன பண்ணுவான்? வேதனைப்படுவான். ஆமேன். சில நீங்கள் கேட்டு பார்க்கலாம், ஒரு மனுஷன் உள்ளான மனுஷன் வந்துட்டா அவங்க சொல்லலாம், எப்பா என்னப்பா எதுவுமே செய்ய மாட்டேன், இல்லைப்பா ஒரு மாதிரி விருப்பம் இல்லைப்பா, ஒரு மாதிரி நாட்டம் இல்லைப்பா, என்ன தெரில, ஒன்றையும் சரிப்பட்டு வரமாட்டுது. இதெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? உள்ளான மனுஷன் கொஞ்சம் டயர்டாயிட்டான்னு வச்சிங்களேன், அவன் கொஞ்சம் சலிப்பு வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், அவன் கொஞ்சம் வந்து இது ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், அவன் அப்படியே என்ன தான் இருந்தாலும் அப்படியே எல்லாம் அப்படியே ஃபியூஸ் ஆகிடும். அந்த இடத்துல என்ன பண்ணுவான்? அவன் ஃபியூஸ் போன மாதிரி அப்படியே அந்த இடத்துல ஸ்டக் ஆகிடும். நான் சொல்கிறேன் பாருங்கள், தேவனுடைய ஜனங்களே, ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் உள்ளான மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணணும். அவனை என்ன பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். அவனை வந்து ஒரு என்ன பண்ணுங்கள், ஒரு கவனிங்க. என்ன சொல்ல, இந்த வண்டியில் போனோன்னா இந்த லாரியில் பண்ணுவான், என்னை கவனி அப்படின்னு எழுதி வச்சுருப்போம். எதாங்க? அந்த பேட்ரி ஆண்டை எடுத்து வச்சுருப்போம். என்ன பண்ணுங்க? கவனி. அதே மாதிரி இப்போ வண்டியில் போகிறோன்னு வச்சுக்கலேன், லாங்கில் இந்த பெட்ரோலுக்கு என்ன பண்ணுறோம்? கவனின்றதுக்காக ஒரு இண்டிகேஷனே வச்சிடறோம். கொஞ்சம் இறங்கிச்சுன்னு வச்சுக்க பெட்ரோலு, டொயின் 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 அந்த ஆஃப் ஆகணும். எனக்கு கவனி. ஏன்னா நான் இந்த போட்டால் தான் நான் உங்களை அங்கே இடத்துல இருந்து போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? பெட்ரோல் காட்டுது. பேட்டரியை கவனி அப்படின்றான். நான் சொல்கிறேன் பாருங்கள், அதே போல் ஒரு இன்ஜின் இதெல்லாம் இயங்கிறதுக்கு அந்த பேட்ரி, அந்த பெட்ரோல் எவ்வளோ முக்கியமோ நான் சொல்கிறேன்.
நீங்கள் செயல்படுகிற மனுஷனாக மாறணுமா, நீங்கள் ஆக்டிவேட் உள்ள மனுஷனாக மாறணும்னா நான் சொல்கிறேன், உங்கள் உள்ளான மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை பலப்பட வேண்டும் என்று நீங்கள் என்ன பண்ண வேண்டும், ஒரு நாண இருதயம் வேணும். சொல்லுங்கள், நானும் எல்லாம் நினைக்கிறேன், நான் சாப்பிட்றேனே, நான் தான் நல்லா தூங்குறேனே, நான் நல்லா தானே இருக்கிறேன், டாக்டர் என்ன செக்லாம் பண்ணி பார்த்தாரு. நான் சொல்கிறேன், அதெல்லாம் சரீர பிரகாரமாக எல்லாம் இருக்கலாம். ஆனால் மன ரீதியாகவும் ஆவியின் ரீதியாகவும் ஒரு மனுஷன் சலிப்பும், ஒரு மனுஷன் டயர்டும், ஒரு மனுஷன் சோர்வு அடைஞ்சிட்டானா அந்த மனுஷனால் என்ன பண்ண முடியாது, மேற்கொண்டு எதுவும் செய்யவே முடியாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, விசுவாசிகளே, தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் உள்ளான மனுஷனை நீங்கள் என்ன பண்ண வேண்டும், பலப்பட வேண்டும். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் தனிப்பட்ட ஜெபமானாலும் சரி, உங்கள் குடும்ப ஜெபமானாலும் சரி, சபை கூடி வந்து ஜெபமானாலும் சரி, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க நான் சொல்கிறேன், ஆவி மனுஷன், ஆத்மா மனுஷன் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரென்த்தன் ஆக ஆரம்பிச்சிருவான். சொல்லுங்கள், ஸ்ட்ரென்த்து ஆக ஆரம்பிச்சிருவான். நீ எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆவியும் ஆத்மாவும் ஸ்ட்ரென்த் ஆகுதோ நான் சொல்கிறேன், அதோட ரிஃப்ளெக்ட் எது காக்கணும்னா உன்னுடைய சரீர பிரகாரமான வாழ்வு, உன் குடும்ப பிரகாரமான வாழ்வை என்ன பண்ண காட்டும். அதனால தான் யோவான் சொல்கிறார், உன் ஆத்துமா வாழுவது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன பண்ணு, சுகமாய் இரு. அப்போ உள்ளான மனுஷன் அது அழுதுன்னு இருந்துச்சுன்னா, அது நொந்து போய் இருந்துச்சுன்னா, அது கவலையில் இருந்துச்சுன்னா, அது வேதனையில் இருந்துச்சுன்னா, அது துக்கத்தில் இருந்துச்சுன்னா, அது என்ன சொல்கிறது, ஒரு நாட்டம் இல்லாத இருந்துச்சுன்னா, அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் காட்டும். என்ன கேட்டேன்னா, குடும்பத்தில் ஒரு பெரிய இருக்காது, நீ எல்லாம் பார்த்துக்கோ, நான் வரல, நான் வரல, 1 2 3 ட்ரிப் பாப்பா, என்ன இந்த மனுஷன் எதுக்கு விட்டாலும் வரலான்றான், என்னப்பா இப்படி இருக்கிற நீ, சரியில்லைப்பா இதெல்லாம். உடனே அவங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஒன்று வரும், டைன்னு, நீ சரியில்லையா, நானும் அப்படி தான் ஆடினோம். பால் போட்டால் பால் என்ன பண்ண, திரும்பி வரும். நான் சொல்கிறேன் பாருங்கள், லைஃப் இருக்கிற வரைக்கும் உன் ஆவி உற்சாகமாக இருக்கணும். ஆவி உற்சாகமாக இருக்கணும்னா, ஆவி ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணுமா, நீ உள்ளான மனுஷனில் பலப்படணும். ப்ரேயர் லைஃப் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஒரு ஜீவனை கொடுக்குற மாதிரி, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குற மாதிரி, ஒரு பலப்படுத்துகிற மாதிரி, அவனை தொடர்ந்து ஓட செய்கிற மாதிரி, அவனை எதுவும் நாட்டம் உள்ளவனாக இருக்க செய்கிற மாதிரி. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உள்ளான மனுஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், பலப்படுங்க. உள்ளான மனுஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்க, பலப்படுங்க. ஒரு ஆவி சோர்ந்து போயிட்டா அவனை என்ன பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் செய்யவே முடியாது. நீங்கள் நீதிமொழியில் நிறைய எடுத்து படிச்சு பாருங்க. ஆமென். நம்மளாம் புறமான மனுஷன் தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. புறமான மனுஷன் தான் நம்ம ரொம்ப கவனிக்கிறோம். நான் சொல்கிறேன், அதை காட்டிலும் 1000 மடங்கு பிரோஜனம். அவன் அதை சொல்கிற தீமோத்தில் சொல்கிறாரு, தேவபக்தியோ இம்மைக்கும் மறுமைக்கும் புரோஜனம் உள்ளது. சொல்லுங்க, இத்தனை ட்ரிப் வசனம் படிக்கலாம், அந்த வசனம் எங்க டக்குன்னு எடுத்து பார்த்தீங்களா, தீமோத்தில வருதுன்னு நினைக்கிறேன். ஆமென். தேவபக்தியோ சொல்லுங்க, இம்மைக்கும் மறுமைக்கும் புரோஜனம் உள்ளது. இங்கிலீஷில் சூப்பராக வருது, ப்ராஃபிட்டபிள். ரொம்ப ப்ராஃபிட், ரொம்ப புரோஜனம் உள்ளது இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால் நான் சொல்கிறேன், இது ரொம்ப பிஸியான காலம். எல்லாருக்கும் வாட்சை கட்டிட்டு இருக்கிறான், ஒரு இடத்துல உட்கார முடியாது, நேரங்கள் போகுது, மனுஷனுக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, கடமை இருக்குது. நான் இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்ல, நான் சொல்கிறேன். யோசனை வீட்டில் அறிவுரை சொல்லுவாங்க, எப்பா எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்லப்பா, உடம்பை கொஞ்சம் கவனிச்சிக்கோ, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போப்பான்னுவாங்க. ஏன்? சாப்பிட்டுட்டு போனால் அவன் நல்லா சவுண்டாக திங்க் பண்ண முடியும், நல்லா பலனாக வேலை செய்ய முடியும். நம்ம நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்கிறோமா, சில பேர் சாப்பிடாம கூட இருப்பான், அது பெரிய மிஸ்டேக். அப்போ அவனால் டிசிஷன் சரியாக எடுக்க முடியாது, அவனால் அங்கே சரியாக ப்ரெசன்ஸ் பண்ண முடியாது, அவன் ஹெல்த்தாக இருக்க முடியாதனால அவன் காரியங்கள் செய்ய முடியாது.
அது ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம். அது தொடர்ந்து ஆக ஆக சொல்ல என்ன பண்ணால் இவனுக்கு வேறு விதமான விளைவுலாம் வரும். அப்போ சரீரப்பிரகாரமான உனக்கு 1000 வேலை இருந்தாலும் அந்தந்த வேலை நேரத்தில் அவன் வந்து எப்படி சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ, அதே போல் நான் சொல்கிறேன், தேவனிடத்தில் காத்திருந்து அவர் ஆவியில் உள்ளான மனுஷனில் நீங்கள் பலப்பட வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் சொல்லலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவனோ கழுகை போல் பலனடைந்து சேட்டைகள் அடைத்து உயர எழும்புவான். வாலிபர்கள் இடறி விழுவார்கள், வயதானவர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு பலன் உங்களுக்கு வேணும் ஆவியில். சொல்லுங்க, ஆவியில் என்ன வேணுங்க உங்களுக்கு? ஒரு பலன் வேணும். அந்த பலன் எப்படி வருது அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதை விரும்பி நீங்கள் என்ன பண்ண வேண்டும், உங்கள் தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட விதத்தை ஜெபம் பண்ணால் நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆவீங்க. குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், குடும்பம் என்ன பண்ணோம், உள்ளான மனுஷில் பலப்படுவோம். சபையாக கூடி ஜெபம் போது சபை வந்து என்ன பண்ணுதுங்க, உள்ளான மனுஷில் என்ன பண்ணுது, பலப்படுகிறதாய் இருக்கிறது. இது வந்து உடனே நம்ம இது செஞ்சால் தான் செய்வாரா? ஆமாண்ணா, சாப்பிட்டா தான் பசி அடங்கும். சில நேரத்தில் வந்து இந்த கிரேஸை போதிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிடுறாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. இல்லை இல்லை இல்லை, பேலன்ஸ், சமநிலை பிரமாணம் என்ன அப்படின்னா, கிருபை எப்போதுமே விசுவாசிக்கும். சொல்லுங்க, கிருபை எப்போதுமே விசுவாசிக்கும். கிருபையும் விசுவாசமும் எதிரெதிர் பிரமாணம் இல்லை, ரெண்டும் வந்து ஒரே ட்ராக், ஒரே ட்ராக். கிருபை எப்போதுமே விசுவாசிக்கும். கிருபை எப்போதுமே என்ன பண்ணும், தேவனுடைய தயவிலேயே வாழும். அப்போ கிருபை எப்போதுமே என்ன பண்ணும், விசுவாசம் எப்போதுமே என்ன பண்ணும், உங்கள் விசுவாசம் கீழ்ப்படிதலை காட்டும். விசுவாசம் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிதலை காண்பிக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், கொஞ்சம் நேரத்தை எடுத்து, நேரத்தை கொடுத்து, தேவனுடைய சமூகத்தில் செலவிட்டு, விசுவாசித்து, அது பக்தி விருத்தி அடைஞ்சி இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் செய்ய 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 என்ன பண்ண முடியும், உங்கள் ஆவி உள்ளான மனுஷனில் என்ன பண்ண முடியும், வல்லமையாய் பலப்பட முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே, சொல்லுங்கள், நம்ம ஆவியில் பலப்படுறோம், முதல்ல ஜெபம் பண்ணோம். எப்படி ஆவி பலனடையும் அப்படின்னா, அவருடைய ஆவியினாலே. பக்கத்தில் சொல்லுங்கள், அவருடைய ஆவியினாலே. யார் அவருடைய? பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே. அது இங்கிலீஷில் போட்டோம்னா அப்படி போட்டிருக்குது, அவருடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே, கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்பிரிட், அது ஆமாம். இந்த எஸ்ன்னு சொல்லிட்டு வந்தாலே, பெரிய எஸ்ன்னு சொல்லிட்டு வந்தாலே அது தெய்வீகத்தை குறிக்குது. சொல்லுங்கள், அது ஸ்பிரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சின்ன எஸ் போச்சுன்னா அது வந்து மனுஷனுடைய ஆவியை குறித்து பேசுதுன்னு அர்த்தம். கேப்சல் எஸ்ன்னு அப்படி வந்துடுச்சுனாலே அது தேவனுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் பரிசுத்த ஆவியை குறித்து பேசுதுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஆங்கில வேதாகமத்தில் இப்படிப்பட்ட அந்த மென்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க. சில நேரத்தில் காட் எழுத சொல்ல சுமால் ஜி போட மாட்டாங்க, கேப்சல் ஜி தான் என்ன பண்ணுவாங்க, காடுக்கு என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? தேவன் அப்படின்னா. அதே மாதிரி நீங்கள் வேதாகமத்தில் ஆவியினாலே அப்படின்னா உடனே இது வந்து என்ன ஆவியை சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். அது பார்க்கும்போது இந்த இடத்துல தமிழில் அவருடைய ஆவி சொல்லிட்டு வருது, இந்த இடத்துல ஸ்பிரிட், அது ஸ்பிரிட்னு சொல்லுறதுல எஸ் பெரியது. அப்போது ஆவி, நம்முடைய ஆவி பலப்படணும்னா தேவனுடைய ஆவி இல்லாமல் நம்முடைய ஆவி என்ன பண்ணாது, பலப்படாது. சொல்லுங்கள், தேவனுடைய ஆவி இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது பாருங்கள், ப்ரேயர் லைஃப்பில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒரு கனெக்டிவிட்டி ஆகுது. சொல்லுங்கள், நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவி என்ன பண்ணுதுங்க, கனெக்டிவிட்டி ஆகுது. நான் திருப்பி சொல்கிறேன் பாரு, மனுஷன் ஆவியாக இருக்கிறான். சொல்லுங்கள், மனுஷன் ஆவியாக இருக்கிறான். கவனிங்க, இந்த ஆவிக்கு ஒரு ஆத்துமா உண்டு. சொல்லுங்கள், ஆவிக்கு என்ன உண்டுங்க, ஒரு ஆத்துமா உண்டு.
இது ரெண்டும் என்னதுங்க? இது ரெண்டும் உள்ளான மனுஷன், இது அழியாத மனுஷன். இந்த அழியாத மனுஷன் அழியக்கூடிய சரீரத்துக்குள்ளே இருக்கிறான். சொல்லுங்கள், அழியாத மனுஷன் அழியக்கூடிய சரீரத்தில் இருக்கிறான்.